ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் ஒர்க் எப்படி மேக் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ட்ரேசிங் பேப்பர் வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கட் பண்ணுவேன். எனக்கு ஆரி ஒர்க் பண்ணாலுமே இல்லை கஸ்டமர்ஸ்க்கு கேட்டாலுமே நான் பேப்பர் கட் பண்ணி தான் நான் வந்து நெக் வந்து ட்ரேஸ் பண்ணிப்பேன். இது வந்து போட் நெக்கில் நான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து நமக்கு வந்து பாடி பார்ட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து 36 இருப்பாங்க, 38 இருப்பாங்க. அது மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து 36ஓட சைஸு. நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அளவு 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதே அளவு கீழே வந்து நம்ம ஆர்ம் ஹோலுக்குமே வைக்கணும். இப்போ நெக்குக்கு வந்து 4 1/2ம் ஷோல்டருக்கு 3 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது நெக்கில் இருந்து ஃபுல்லாக 7 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நான் 7 இன்ச்சு, அந்த இடத்துலேருந்து கீழே ஆர்ம் ஹோலுக்கு 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போது நெக்குக்கான ஸ்பேஸை நான் 4 1/2ஆக பிரிச்சுக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து 3 வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ப்ராசஸ். நம்ம நெக்கோட இறக்கம் வந்து ஒரு 334 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 4 அதுக்கு மேலே போனால் போட் நெக்காக வராது. ஸோ அந்த இடத்துலையும் நான் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது நான் பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 36 வந்து நமக்கு 9 9 1/2 வரும். அதோட +2 ஆட் பண்ணிக்கணும் ஸ்டிச்சஸ்க்காக. ஸோ 2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 12 வச்சுக்கலாம். 12 கொஞ்சம் அதிகம், 11 1/2 வைக்கலாம். அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி வச்சுட்டு இப்போ நான் ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டு பேப்பர் கட் போட்டுக்கலாம். இது வந்து போட் நெக், பேக் நெக் தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. இது 36 சைஸோட ப்ளவுஸு. நான் வந்து நெக்லேருந்து அதாவது ஷோல்ட்ரு வரைக்கும் ஃபுல்லாக வந்து நான் 7 வச்சுருக்கேன். நெக்குக்கு 4 1/2 பிரிச்சுருக்கேன். ஷோல்ட்ரு 3 வச்சுருக்கேன். கீழே வந்து ஆர்ம் ஹோல் வந்து நான் வந்து 7 வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ ஷோல்ட்ருக்கு வைக்கிறோமோ, அதாவது நெக்கு ஷோல்ட்ரு சேர்த்து எவ்வளோ வைக்கிறோமோ அதை தான் கீழே டவுனில் ஆர்ம் ஹோலுக்கு நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இது 36 சைஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 13 1/2 ஹைட்டு, பார்ட்ரு ஒரு 1/2 இன்ச்சு. நான் வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸை தைக்க போகிறோம் அப்படின்னா 2 இன்ச்சு வைக்கணும். 13 1/2 + 2 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா கீழே நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அது உங்களுக்கு நான் எழுதியே காமிச்சிருக்கேன். நார்மலாக நம்ம 2 இன்ச்சு விடுவோம். இது மடித்து திருப்ப போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். 13 1/2 + 1/2 இன்ச்சு 14 வச்சாலே போதும். பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். புரியலன்னா என்னை கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இது போட் நெக்கில் நான் பேக் நெக் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் எப்போவுமே ட்ரேசிங் பேப்பரில் பேப்பர் கட் பண்ணிவிட்டு கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக்கை வந்து ட்ரேஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த நெக்கோட லைன் வந்து கோணையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி நம்ம கோணையாக இருந்தாலும் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மேபி அது ஸ்ட்ரைட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. நெக்கு பாருங்கள் 4 1/2, ஷோல்ட்ரு 3 வச்சுருக்கேன். இந்த ஆர்ம் ஹோல் வந்து 7 வச்சுருக்கேன். பாருங்கள் 7 இன்ச் இது. அதே 7 இன்ச் தான் மேலேயும் வச்சுருக்கேன். பட் 4 1/2 வந்து 4 வந்து நெக்குக்காகவும் 3 வந்து ஷோல்டருக்காகவும் வச்சுருக்கேன். கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன். 4 1/2ன்னு சொல்லிட்டேன். 4 இன்ச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஹைட்டு 13 1/2 + 2 இன்ச்சு ப்ளஸ் ஈக்குவல் டு 15 1/2 வச்சுருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லரிங் பற்றி நான் எதுவும் வீடியோவில் சொன்னதில்ல. ஒரு ஆரி ப்ளவுஸ்க்கு சொல்லியிருப்பேன். போட் நெக்கில் நெட் கிளாத்தை டச் பண்ணுற வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதுக்குமே நான் இந்த போட் நெக் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதுக்குமே நான் சொல்கிறேன். மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். நான் மேலே 7 வச்சுருக்கேன். 7ல் 4 வந்து நெக்குக்காகவும் 3 வந்து ஷோல்டருக்காகவும் வச்சுருக்கேன். கீழே வந்து ஆர்ம் ஹோல் அதே 7 தான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து ஷோல்ட்ரு நம்ம வந்து போட் நெக் வைக்கும்போது கழுத்து வந்து மேலே இருக்கும். நம்ம நார்மலாக வைக்கிற அதே ஆர்ம் ஹோல் வச்சோன்னா ப்ளவுஸ் வந்து இழுத்து பிடிக்கும். நம்மளால் ப்ளவுஸை போடவே முடியாது. நான் வந்து கர்வ் கொடுத்து அதுக்கப்புறம் போட் நெக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை தான் நான் வந்து ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வச்சு தான் நான் ட்ரேஸ் பண்ணிப்பேன். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சைடில் வந்து தைக்கிறதுக்காக இப்போ கீழே வந்து 2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணுறதுக்காக நான் விட்டுருக்கேன். நான் பேக் கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் வந்து நான் பிரின்சஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்குமே நான் ஒரு பேப்பர் கட் பண்ணேன்.
பாருங்கள் தையலோடு சேர்த்து 8.5 வருதுங்களா. ஸோ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு அதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் அதோட ஹைட்டுக்கு அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. பட் அது நார்மல் ப்ளவுஸ் தான், போட் நெக் கிடையாது. அந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து போட் நெக் கிடையாது. நார்மலாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். ஸோ அதோட வந்து சுற்றளவு பாருங்கள், நம்ம வந்து 3/4 தான் வைக்க போகிறோம். ஸோ அதோட ஸ்லீவ் தான் இது. அந்த சைஸ்க்கு நான் ஆல்ரெடி நான் தைச்சது இது. ஸோ இதில் எவ்வளோ ஹைட் நமக்கு தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். சேம் இதே பஃப் தான் நான் அந்த ப்ளவுஸ்க்கு வைக்க போகிறேன். இதில் நம்ம ஹைட்டு சுற்றளவு எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறது மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கீழே கொஞ்சம் மடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுட்டு இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வச்சு எங்கே கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் லைன்ஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ தைக்கிறதுக்கு தேவையோ அதை நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இது வந்து நமக்கு ரெடி அளவு, நம்மளோட ப்ளவுஸோட ரெடி அளவு. இதுக்குள்ளே நமக்கு தையலும் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ டைட்டாக இருந்தால் பிரிச்சுக்கிறதுக்கு, ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தஸ் வைக்கிறோம். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். கீழேயுமே வந்து எவ்வளோ நமக்கு சுற்றளவு தேவையோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்படி ஸ்லீவ் மார்க் பண்ணமோ அந்த கர்வ் கொடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஹைட் வந்து 7 வைக்கிறேன். இந்த பக்கம் நான் வந்து லென்த்தாக எவ்வளோ வைக்கிறேன்னு பாருங்கள், 8.5 வைக்கிறேன். இங்கே வந்து அதே சேம் 8.5 தான் வைக்கிறேன். பாருங்கள் இந்த ப்ளவுஸை நான் மறுபடியும் வச்சு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து நமக்கு மேலே அதிகமாக இருக்கும், கீழே கொஞ்சம் குறையும். அதுக்கு கீழே சுற்றளவு கிட்ட நமக்கு குறையும் இல்லைங்களா. ஸோ ஸ்லாண்டிங்காக நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டு தான் ஆகணும். இங்கே பாருங்கள் நான் சென்டர் பாயிண்ட், அதாவது ஸ்லீவ் எங்கே வந்ததோ அந்த இடத்துல லைன் போட்டதுக்கப்புறம் மேலே 2 இன்ச்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லைன் மேலேயும் 2 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். சாரி 1.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். 2 இன்ச்சு விடக்கூடாது, 1.5 இன்ச்சு. நம்ம லைன் போட்டதில் 1.5 இன்ச்சும் அந்த லைனுக்கு மேலே 2 இன்ச்சும் விடுறேன் நான். அந்த இடத்துல 1 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். மேலே வந்து இந்த எட்ஜிலேருந்து அந்த பக்கம் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து கர்வ் கொடுத்து நெக்கை வந்து, அதாவது ஆர்ம் ஹோலை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த கர்வ் வந்து 1.5 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அதிலேருந்து அதை விட்டுட்டு தான் அந்த 1.5 இன்ச்சிலேருந்து நம்ம கர்வ் கொடுக்கணும். அந்த 1.5 இன்ச்சு நம்ம கர்வ் கொடுக்கவே கூடாது. நம்ம ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறோமோ அப்படியே தான் இருக்கணும். இப்போ அதுக்கு மேலே நான் 2 இன்ச் வச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல கர்வ் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். அந்த 2 இன்ச்சில் தான் நம்ம வந்து அந்த பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். பாருங்கள் நமக்கு மேலே ஒரு அளவு, சென்டரில் ஒரு அளவு, கீழே ஒரு அளவு குறையும். லைன் வந்து ஸ்லாண்டிங்காக போகும். 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கேன். நம்ம ப்ளவுஸ் ரெடி அளவு கர்வுக்கு மேலே நம்ம 2 இன்ச்சு விடுறோம். அந்த கர்வில் வந்து 1.5 இன்ச்சு விடுறோம், அவ்வளோதான். அது அப்படியே நீங்கள் வந்து மேலே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது பஃப் ஸ்லீவ்க்கானது. இது பாருங்கள் 6 இன்ச்சு, 7 இன்ச்சு. இப்போது இங்கே வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கங்கே உங்களுக்கு நான் பென்சில் எழுதி காட்டுறேன் பாருங்கள். அங்கே 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன், அங்கே 3 இன்ச்சு விட்டுருக்கேன். இங்கே வந்து கரெக்டாக 2 இன்ச்சு. இந்த ஹைட் வந்து 2 இன்ச்சு. அந்த பஃப் ஸ்லீவோட ஹைட் வந்து 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அது வந்து பஃப் ஸ்லீவ்க்காக. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாம், நான் எழுதுறது பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே வந்து தையலுக்காக நம்ம 1/2 இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணணும். சைடில் வந்து 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு விடணும். கீழே வந்து அடித்து திருப்புறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு, அப்படி இல்லை மடிக்க போகிறோம் அப்படின்னா 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி மடிக்கணும்னு காமிச்சனோ அப்படி தான் நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். அதே டிசைனில் அதே பேட்டர்னில் தான் நான் இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸுமே வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். அதனால தான் அதோட அளவில் நான் வந்து ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸை நான் தைச்சுமே போட்டுட்டேன். இதில் என்ன ஃபால்ட் வரக்கூடாது அப்படின்னா, நம்ம பெயிண்ட் பண்ணதை எப்படி இருக்கோ அதே, நெக்ஸ்ட் நான் இதை சொல்லிவிட்டு நான் அப்புறம் அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆர்ம் ஹோலில் வந்து கர்வ் கொடுத்து கட் பண்ணோம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. அது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த பேப்பரை கீழே இறக்கி வச்சுட்டேன். மேலே இருக்கிற ஸ்லீவை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு
எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தை கட் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கிடச்சிடும். இதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், இன்னொரு ஸ்லீவில் அந்த மேலே இருக்கிற அந்த பேப்பரை வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கிட்டு மீதி இருக்கிறத கர்வ் கொடுத்துட்டோன்னா அது வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் வரும். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சம் குழியாகவும் பேக் பார்ட்டில் அப்படியே வச்சுருந்தா நம்ம தைப்போம். ஏன்னா அது சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் கிராஸாக லைன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்லீவில் நான் கிராஸாக லைன் போட்டு 3 சர்க்கிள் போட்டிருக்கேன். இது எதுக்காகனா, நான் ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ண போகிறேன் இல்லைங்களா, அதுக்கான ஃப்ளவரை நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது மாதிரி, அதாவது 4 பெட்டல் வரக்கூடாது, நமக்கு 5 வரணும் இல்லைங்களா. ஸோ இதில் 4 இருக்குது, அதனால் நான் 5 வந்து வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து வரைகிறோம் இல்லைங்களா, இதை நீங்கள் கார்பன் ஷீட்டில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறதுக்காக காமிக்கிறேன். நான் இதே மாதிரி ப்ளவுஸ்லேயுமே என்னால் ஃப்ரீ ஹேண்டில் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அப்படி நான் பண்ணிப்பேன். பாருங்கள், சென்டரில் நம்ம கிராஸ் லைன் கொடுக்கணும். எந்த இடத்துலேருந்து கிராஸ் லைன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நான் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். சுற்றி லீஃப், ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் 3 லீஃப் கொடுத்துருக்கேன். அங்கங்கே சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கேன் புட்டாஸ்க்காக. கொஞ்சம் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எப்படி நான் லைன் கிராஸாக போட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். புரியலாம், திரும்ப திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதுதான் வந்து ஸ்லீவோட பேட்டர்ன். நீங்கள் 2 ஸ்லீவுக்குமே சேம் டைப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது நம்ம அந்த ஃப்ளவரை வந்து கலர் பண்ணுறதுக்கு என்னென்ன கலர்ஸ்ன்னு பாருங்கள். ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், வயலட் கலர், இது 3 நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ளவர் எல்லோ கலர்லேயும், ஒரு ஃப்ளவர் வந்து வயலட் கலர்லேயும், இன்னொரு ஃப்ளவர் வந்து எல்லோ கலர்லேயும் கொடுத்துக்கிறோம். ஆரஞ்சு கலர்லேயும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஃப்ளாட் ப்ரஷ் தான் எடுத்துக்கிறேன். ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் உங்கள் கம்ஃபர்ட்டை பொறுத்து நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை எடுத்து தான் நம்ம மிக்சிங் பலட்டில் விடணும், அப்படியே ஊற்றக்கூடாது. இப்போது நான் ஒரு ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸை வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சன்லைட்டில் அயர்ன் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வெட் பண்ணலை. இப்போது டேரெக்டாகவே நான் பெயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அது பிங்க் கலர் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு கலர் கொஞ்சம் எடுத்து காமிக்கல. கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. நீங்கள் ஒரு லேயர் 2 லேயராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் எடுத்து காமிக்கும். இதே ஒயிட் கலர் ப்ளவுஸ் இருந்தால் நம்ம எந்த கலர் கொடுத்தாலும் ஒயிட் தவிர்த்து எல்லா கலருமே கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். இது ப்ளவுஸ் பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. பட் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லாவே தெரிஞ்சுது. இதில் இந்த ஆரஞ்சு பெயிண்ட் வித் ஆரி ஒர்க் எப்படி பண்ணியிருக்கிறதுங்கிறதையுமே நான் வேறு வீடியோவில் போட்டிருக்கேன். இதுக்கு நான் ஆரி ஒர்க் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கிறதால அந்த கிளாஸ் லிங்க்லேயே நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த எல்லா பெட்டலுக்குமே நான் ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறேன். ஒரு ஃப்ளவருக்கு மட்டும் ஆரஞ்சு, இன்னொரு ஃப்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் எடுத்தேன், வயலட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர்ஸ் நான் எடுத்த இந்த 3 கலர் வச்சு தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். எல்லோ, ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு ஃபஸ்ட் கொடுத்துக்கலாம் நம்ம. நீங்கள் இந்த ப்ளவுஸில் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்தீங்க, ஆரஞ்சு அப்புறம் வயலட் அப்படி எப்படி கொடுத்தீங்களோ அதுக்கு அதே மாதிரி தான் அந்த ப்ளவுஸ்லேயும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வயலட், அதுக்கப்புறம் தான் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். இதில் வயலட் கலர் கொடுத்துருக்கேன். நான் 3மே வந்து ஓரளவுக்கு இப்போ லைட் ஆரஞ்சு மட்டும் கொஞ்சம் எல்லோ கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலரு. மற்றபடி நமக்கு வந்து வயலட்டும் அண்டு ஆரஞ்சுமே வந்து டார்க் கலர் தான். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாருங்கள், நான் ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃபீஸ் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு 3-4 டேஸ் ஆகுது. ஸோ நான் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன்ட்டு நான் கேட்கவே இல்லை. மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட ஃபீஸ் வந்து 300 வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து 100 சம்மர் ஆஃபராக விட்டுருக்கேன். சம்மர் முடிய போகுது. அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக வந்து பேசிக் லைன்லேருந்து உங்களுக்கு ஒரு எப்படி ப்ளவுஸ் மேக் பண்ணுற வரைக்கும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் லைட்டாக ஒரு ட்ராப் வாட்டர் விட்டுட்டு நான் வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ ரொம்பவே நீங்கள் வந்து திக் பெயிண்ட்டாவுமே கொடுக்கலாம். பட் கிளாத் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாரி இருக்கும். நான் சொன்ன மாரி நீங்க கிளாத் வந்து வாஷ் பண்ணிட்டு, ட்ரை பண்ணி, அயர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க அப்படி தான் பண்ணணும். நான் உங்களுக்கு இதிலயே வந்து போஸ்ட் கேர், ப்ரீ கேர் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு தனியா நான் வீடியோ போடல. இதில என்ன நானு சொல்றேன் அப்டின்னா, நீங்க இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்றீங்க அப்டின்னா, இது ட்ரை ஆக டைம் குடுங்க. ஒரு 24 ஹார்ஸ் அத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. எது வேணாலும் பண்ணுங்க. 24 ஹார்ஸ் வந்து இத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பெயிண்ட் பண்றீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து நீங்க ஃபோல்டு பண்ணவே கூடாது. நீங்க எப்படி பெயிண்ட் பண்றீங்களோ, அது மாதிரி தான் அந்த கிளாத்த அப்படியே நீங்க அழகா மடிச்சு வைக்கணும். அந்த பெயிண்ட்ல நீங்க ஃபோல்டு பண்ற லைன்ஸ் எல்லாம் வரக்கூடாது. இத நீங்க வந்து பேக் சைடு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து டபுளா மடிக்கிறது, கிராஸ்ல மடிக்கிறது, அந்த பெயிண்ட் மேல எந்த ஃபோல்டும் வரக்கூடாது. அந்த பெயிண்ட் நம்ம பெயிண்ட் பண்ணது எப்படி இருக்கோ, அதே மாதிரி அதே டைரக்ஷன்ல தான் உங்களோட கிளாத் இருக்கணும். நீங்க அந்த பெயிண்ட் இருக்கிற இடத்துல நீங்க கிளாத்த ஃபோல்டு பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல லைன்ஸ் விழ ஆரம்பிக்கும். கிராக் ஆக ஆரம்பிக்கும் பெயிண்ட் எல்லாம். ஸோ அதுதான். நீங்க வந்து வாஷ் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு கிளாத் வந்து வாஷ் பண்ணாம வச்சுக்கோங்க. ஒரு 10 டேஸ், 15 டேஸ்க்கு வாஷ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமும் நீங்க வந்து நம்ம ரொம்ப ஹார்ஷாலாம் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ட்ரை வாஷ் குடுக்கலாம். அவ்வளோதான். நீங்க அந்த அளவுக்குலாம் உங்களுக்கே தெரியும் ஆரி ஒர்க்கெல்லாம் வந்து ட்ரை வாஷ் தான் சொல்லுவாங்க. வாஷ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்லேயுமே வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். இல்லாட்டி கலர் ஃபேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ரீ கேர், போஸ்ட் கேர் எல்லாமே இதுதான். நீங்க ஓரளவுக்கு கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அந்த கலர் ட்ரை ஆக டைம் குடுங்க. வாஷ் பண்ணாதீங்க. அந்த பெயிண்ட்டுக்கு நேரா ஃபோல்டு பண்ணாதீங்க. ஃபோல்டு பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல லைன்ஸ் விழுந்து கிராக் ஆகும் பெயிண்ட்டு. நம்ம பெயிண்ட் பண்ணதே வந்து சொதப்பலான மாரி இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் வந்து கட் பீட் வச்சு தான் நான் குடுத்துருக்கேன். இது வந்து தனி வீடியோவா கூட நான் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. எப்படி ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இதில சும்மா கொஞ்சமா நான் இந்த வீடியோ நான் குடுத்துருக்கேன். இப்போ பாருங்க இத நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்ட்டு பாருங்க. ஃபுல்லா வந்து கட் பீட் சுத்தி குடுத்துட்டு, இதில எதுக்கு கொஞ்சம் குடுத்துருக்கேன்னா, அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ மட்டும் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக தான். இப்போ நான் சென்டர்ல வந்து ஜரி த்ரெட் குடுத்துட்டு, ஒரு ட்ராப் பீட் ஒண்ணு குடுத்துருக்கேன். பீட்ல ட்ராப் பீட் குடுத்துருக்கேன். சென்டர்ல நான் குடுத்துருக்கிறது வந்து கிளிப் ஸ்டோனு. அந்த ஃப்ளாருக்கு அவுட்லைன்ல குடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கட் பீடு. கட் பீட் தான் நான் வந்து அந்த லீஃப்லயும் குடுத்துருக்கேன். லீஃப்ல மட்டும் அவுட்லைன் நான் ஜரியில குடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். அது மாரி ஃப்ளாருக்குள்ள குடுக்குறேன் பார்த்தீங்களா, அதுவுமே ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, நான் ட்ராப் பீடு, பீட்ல ட்ராப் பீட் குடுத்துருக்கேன். இந்த ஃப்ளார் மட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ல இருக்க மாரி இருக்கும். ஒரு லைன் கொஞ்சம் கீழயும், ஒரு லைன் கொஞ்சம் மேலயும் இருக்க மாதிரி நான் குடுத்துருக்கேன். பாருங்க இதில வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் கொடுத்துட்டு ஆரி ஒர்க் பண்ணுறது பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லா அழகாவே இருந்தது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிள் ஒர்க்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹெவி ஒர்க் கூட பண்ணுங்க. பாருங்க இதில வந்து நானு 3, 3 லைன் குடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஃப்ளார்லயுமே. இது வந்து ஸ்லீவுக்கு பண்ணது. 2 ஸ்லீவுக்கும் நான் சேம் பேட்டர்ன் தான் நான் பண்ணியிருந்தேன். ஆரி ஒர்க் பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரே மாதிரி தானே பண்ண முடியும். நெக்கு குடுக்குறதுமே வந்து கொஞ்சம் ஆப்ட்டா இருக்கணும் ஸ்லீவுன்னு சொல்லிட்டு ஸோ கேர்ஃபுல்லா பார்ப்போம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து லைன்ஸ் வந்து ஒரு 3 லைன் ஜரி குடுத்துட்டு, ஒரு லைன் கட் பீட் குடுத்துருப்பேன் கீழ பார்டர்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளார்ஸ்ல வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டு அவுட்லைன் கட் பீட்ல குடுத்துருக்கேன். லீஃப்க்கு ஜரியில அவுட்லைன் குடுத்துருக்கேன். சென்டர்ல 3 லைன் வந்து ஜரியில செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, ஒரு ட்ராப் பீட் வந்து பீட்ல குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதில ஆரி ஒர்க் பண்ணது. பார்த்தா உங்களுக்கே புரியும். கலர்ஃபுல்லா அழகா இருக்கும். ப்ளவுஸ் போடும்போதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ஆன்சர் பண்றேன். இந்த ஆரி ஒர்க் வேண்டாம் அப்படின்னா, நீங்க வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட ஃபேப்ரிக் பெயிண்ட் எப்படி பண்ணியிருக்கேன் பேக் சைடுன்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே வேணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி தான் நான் எல்லா ஃப்ளார்ஸ் 2 ஸ்லீவ்லையுமே நான் ஜரி குடுத்துருப்பேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். பாருங்க பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. இது நீங்க குழந்தைங்களோட பட்டு பாவாடை சட்டைக்கு கூட கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் சைடில் நான் இதுதான் வந்து பெயிண்ட் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிட்டேன். கோல்டன் கலர் கார்பன் ஷீட்ல தெரியவே இல்ல. லைட்டா தெரியுது பாருங்க. எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்குமே சரியா தெரியவே இல்ல. அதனால நான் மறுபடியும் உட்காந்து பென் எடுத்து வாட்டர் எரேசபிள் பென் எடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லா நான் வரைஞ்சு விட்டேன்.
அதுக்கப்புறம் பாருங்கள் தெரியுது பாருங்கள். இப்போது நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபேஸு, பாடி, ஸ்கின் கலர் எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் கலர் தான் கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க 2 பேரும் பார்க்க. ட்ரேஸ் பண்ணும்போதே கலர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னோடய ஒர்க்கை நீங்கள் தான் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். இது நான் ட்ரேஸ் பண்ணது வந்து ஆல்ரெடி யாராவது வரைஞ்சிருப்பாங்க. அதை தான் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்க்க அழகாக இருக்குன்ட்டு நான் சொன்னேன். ஸோ நான் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லணும். இப்போ நான் ஃபேஸ் எல்லாம் நம்ம எங்கே ஸ்கின் கலர் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து ப்ரஷ்ஷில் வந்து ரவுண்ட் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ரொம்ப குட்டி ஸ்பேஸாக வந்து நம்ம A4 ஷீட்டில் தான் வரைஞ்சிருக்கேன். நமக்கு பேக் நெக் அவ்வளோதான். A3 ஷீட்லலாம் கவர் ஆகாது. அதனால் ரொம்ப மைன்யூட்டாக கலர் பண்ணணும். 2 பேருக்குமே வந்து நான் ஸ்கின் கலர் கொடுக்க போகிறேன். அதனால நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் என்னென்ன கலர்ஸ் கொடுத்துருக்கேன், எந்த கலர் கொடுத்தா நமக்கு அப்புறம் எந்த கலர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ரூச் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட் ஜுவல் மேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், சாரீ ப்ரீப்ளீட் கிளாஸஸுமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸுமே எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் மெஹந்தி கிளாஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய நம்பர் ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கின் கலர் கொடுக்குறேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கின் கலர் கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். டேரெக்டாக ஸ்கின் கலர் கொடுக்காதீங்க. நான் எப்போவுமே வந்து சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு லோட்டஸ்க்கு பிங்க் கலர் கொடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு நீங்கள் டார்க் பிங்க் கொடுக்கும்போது அது லைட் பிங்க் ஷேட் மாதிரி காமிக்கும். ஸோ ஒவ்வொரு கலரையுமே வந்து அந்த ஒயிட் கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். பாருங்கள், இப்போ நான் ஸ்கின் கலர் கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். டார்க் ப்ளூவில் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். நம்ம ஒயிட் கலர் கொடுத்துறதுனால அதுக்கு மேலே நீங்கள் ப்ளூ கலர் கொடுக்கும்போது பார்க்க வந்து அவரோட கலர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ப்ளூவில் அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் கேர்ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒயிட் கலர் கார்பன் ஷீட்டில் கலர் ட்ரேஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அது ப்ராப்பராக இருக்கும். எனக்கு தெரியாதனால நான் மறுபடியும் வாட்டர் எரேசபிள் பெனில் நான் வந்து கலர் பண்ணி ட்ரேஸ் பண்ணியிருந்தேன். மறுபடியும் அது மேலே வரைஞ்சிருந்தேன். ஸோ அது எனக்கு 2 ஒர்க்கு தானே, நான் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ட்ரேஸ் பண்ணிட்டேன். தெரியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில். ஸோ நீங்கள் ஒயிட் கலர் கார்பன் ஷீட் வச்சுக்கோங்க. அது எப்போவுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபேஸ்க்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து பிட்ச் வே பெயிண்டிங்கில் தான் நமக்கு வந்து இதாகும். ஏன்னா பிட்ச் வே பெயிண்டிங்கிறது கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட எல்லாமே லோட்டஸ் இது எல்லாமே அவரோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ அவரோட பாடி பார்ட்டுக்கு நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். நமக்கு அங்கே லெக்கு தெரியும், ஹிப்பு தெரியும். அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் பார்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ கழுத்து இருக்கும், கை இருக்கும், ஹிப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் பார்த்து ஒயிட் கலர் ஃபஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் கொடுங்க. பாருங்கள், நான் ஒயிட் கலர் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து குட்டி குட்டி ஸ்பேஸில் பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா வந்து ப்ரௌன் ப்ரஷ் தான் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து அவங்க நெத்தியில் பொட்டு வைக்கிறதுக்கு நாமம் ஏற்கனவே ட்ரேஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அது பிடிக்கல. நான் மறுபடியும் அப்புறம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பாருங்கள், நீங்கள் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். நான் வந்து குட்டியாக வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்ததுனால உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம A3 ஷீட்டில் நல்லா பிக் சைஸில் பிரிண்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து இன்னும் பெருசாக கலர் பண்ணலாம். பார்க்க இன்னுமே நமக்கு அழகாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் மைன்யூட்டாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. உங்களுக்கு வீடியோ நான் சொல்லியிருக்கிறது எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நமக்கு எப்போவுமே ஸ்கின் கலர் கொடுக்கும்போது ஒயிட் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்கின் கலர் கொடுக்கணும். டேரெக்டாக நீங்கள் ஸ்கின் கலர் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து தாஞ்சூர் பெயிண்ட்லேயே இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரௌன் கலர் வந்து ஷேட் மாதிரி கொடுக்க போகிறோம். லைட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் வந்து வாட்டர் இருக்கும்போதே நம்ம அதை பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி லைனாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தோன்னா பார்க்க அழகாக இருக்காது.
அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஷேட் மாதிரி கொடுத்துட்டு ப்ரஷ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் பெயிண்ட் இல்லாத போது எம்டி ப்ரஷில் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பிளெண்ட் ஆகும். ஏன்னா இது ரொம்ப குட்டி ஃபேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், நான் ப்ரஷ்ஷை வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே பிளெண்ட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்கின் கலர் அது மாதிரி லைட்டாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் கார்பன் ஷீட் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ட்ரேசிங் நமக்கு தெரியும். நான் இதில் ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் கோல்டன் கலர்லேருந்து பிங்க் கலர் ப்ளவுஸில் வச்சு ட்ரேஸ் பண்ணதால் எனக்கு தெரியாமல் மறுபடியும் நான் பெனில் வந்து நான் இது வந்து அதுக்கு மேலே நான் வரைஞ்சி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வீடியோவில் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ பாருங்கள், சாரீ இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நான் ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். எப்போவுமே ஓரளவுக்கு நம்ம ஒரு கலர் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு கலர் கொடுக்கும்போது பார்க்க அதோட கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். டேரெக்டாகவும் ஒரு கலர் கொடுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரஞ்சு கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க இன்னுமே அழகாக தெரியும். ஸோ சாரீ எந்த கலர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோ. இது நானாக டிசைட் பண்ணி கொடுத்த கலர்ஸ் தான். இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா. ஸோ சாரீஸ்லாம் நிறைய கலர்ஸ் நமக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து டோட்டி அதுக்குமே அதாவது வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்குமே நான் ஒயிட் கலர் நான் கொடுத்துட்றேன். ஒயிட் கலருக்கு மேலே நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துட்டு மேலே கலர் கொடுக்கலாம். அல்லது டேரெக்டாகவும் நீங்கள் எல்லோ கலரோ ஆரஞ்சு கலரோ கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் ஒயிட் கொடுக்கும்போது நமக்கு பார்க்க ப்ராப்பராக தெரியும். இப்போ மேரேஜ் சாரீ இருக்குது இல்லைங்களா, அதில் ப்ளீட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். அதுக்கு நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். கீழே ஆரஞ்சு கொடுத்துட்டு மேலே ஆஃப் அண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தேன். நம்ம மேலேயுமே ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக என்னோடய ப்ளவுஸ் தானே, ஸோ இதில் தான் நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியாக ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் ப்ளவுஸுன்னும் போது அவங்க சொல்கிறது தான் நம்ம செய்யணும். பட் நம்மளோடதுன்னும் போது நமக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ ஹிப் லைன்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஹேர் எல்லாம் வந்து கைக்கு கீழே தெரியுது இல்லையா. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பிளாக் டேரெக்டாகவே கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஒயிட் கொடுக்கணும்னு கிடையாது. நான் ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து லைன்ஸாக வந்திருக்கு பார்த்திங்களா, ஹேரில் அங்கங்கே கோடு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஒயிட் கலரில் ரொம்ப 000 அதுக்கப்புறமும் நமக்கு ரொம்ப தின்னாக இருக்கிற ப்ரஷ்ஷஸ் ரவுண்ட் ப்ரஷ்ஷில் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ப்ரஷ்ஷில் நான் லைட்டாக தொட்டு அதுக்கு மேலே லைன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து பிளாக் கலர் வந்து ஃபஸ்ட்டு காயணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு பிளாக் வந்து அந்த ஹேருக்கு எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 பேரோட ஹேருக்குமே நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து அது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் மைன்யூட்டாக கலர் பண்ணுங்கள். ஐப்ரோலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிளாக்கில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே கூட டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். மற்ற கலர்ஸில் கொஞ்சம் ஒரு ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த பொட்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் காமிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கல, அந்த நாமம் வந்து பிடிக்காம இவங்களுக்கு மட்டும் ராதைக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். கிருஷ்ணாவுக்கு வந்து அதே தான் கொடுத்துருந்தேன். ஸோ நான் ட்ரேஸ் பண்ணும்போது அப்படி இருக்கவே நான் அதே மாதிரி சரி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். அதுக்கப்புறம் அது எனக்கு மேட்ச் ஆகாததுனால நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரேஸ் பண்ணிட்டீங்களோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு அதில் நீங்கள் ஒயிட்டில் வந்து டாட் கொடுங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த கலருக்கு போகும்போது ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கலர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ பிளாக்ல நீங்கள் ஒயிட் எடுத்து வைக்கும்போது நமக்கு அது தெரியாது. அதுமாதிரி ஐ லேஷஸுமே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கிருஷ்ணாவோட ஐஸுமே வந்து ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலர்லேயே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு தான் மைன்யூட்டாக பண்ணணும், ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி. ஒரு கலருக்கு இன்னொரு கலர் மெர்ஜ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஏரியாவில் கலர் பண்ணணுமோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் கலர் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஃபுல்லாக என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஐப்ரோக்குமே வந்து நான் பிளாக் கலர் தான் நான் கொடுக்குறேன். ஹேருக்கெல்லாம் எதுக்கு இதில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதோட அவுட்புட் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்லை அதோட
நீங்கள் வந்து நெகட்டிவாக கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாசிட்டிவ் கமெண்ட் கூட கொடுங்க. அது உங்களோட மைண்டை பொறுத்து தானே. பாசிட்டிவாக தான் கொடுக்கணும்னு கிடையாது. இல்லை நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம், இது இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குமே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கொடுங்க, பட் ஒரு கமெண்ட் கொடுங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், இதை நான் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் ரெட் கலர் கொடுத்ததுனால நான் ஸ்கின் கலர் வச்சு தான் ஃபில் பண்ணிவிட்டு நான் அந்த பொட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ கீழே வந்து சாரியில் அந்த ஆரஞ்சு கலரில் நான் வந்து அந்த ஃப்ளீட் மாதிரி வரும் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ப்ளூ கலரில் ஷேட் மாதிரி கொடுக்குறேன். இது மாதிரி தான் நீங்கள் சாரீஸ்க்கு எல்லாமே வந்து ஷேட்ஸ் கொடுக்கணும். நமக்கு ப்ளீட் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நம்ம ட்ரேஸ் பண்ணுற ஷீட்லேயே இருக்கும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. கீழே வந்து நான் வந்து வளைவாக வந்து ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். அது கீழே சாரியோட பார்டர் இருக்கிற மாதிரி, ஆக்சுவலி இது வந்து ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதோட பார்டர் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே எனக்கு தோன்ற கலர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான கலர்ஸ் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். பாருங்கள், அதுக்கு வந்து நமக்கு ப்ளீட் வேணும் இல்லைங்களா, எல்லோ கலரில் கொடுத்துருக்க அந்த சாரீஸில் வந்து ப்ளீட் வேணும் நமக்கு அந்த சாரியில், அதனால் நான் வந்து கொடுத்துருக்கேன். ரெட் கலர் கொஞ்சம் அந்த 3rd லைன் கொஞ்சம் கொடுக்காம கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ கீழே வந்து டாட் கொடுக்குறேன், 4 டாட்ஸ் கொடுத்துக்கிறேன் நான். எங்கே ஸ்பேஸ் நமக்கு இருக்கோ அந்த இடத்துல ப்ராப்பராக டாட் கொடுங்க. அது மாதிரி எல்லோலையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சாரீஸ்க்கெலாம் என்ன கலர் கொடுக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் கொடுங்க. நீங்கள் எங்கெல்லாம் ஸ்கின் கலர் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் அவுட்லைன் கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌன் கலரில் கொடுங்க, பிளாக்கில் கொடுக்காதீங்க. ப்ரௌனில் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து பார்க்க ப்ராப்பராக அழகாக தெரியும். நான் எங்கெல்லாம் ஸ்கின் கலர் கொடுத்துருக்கணும் அங்கே எல்லாமே ப்ரௌன் கலர் தான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஆரி ஒர்க் எப்படி போட்டேன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சிம்பிள் ஒர்க்கு கூட பெயிண்ட் பண்ணலாம், அதுவுமே பார்க்க உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் வீடியோக்காக என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம கிளாஸ் சொல்கிறோன்னா நானும் சிம்பிளாக ஒரு லோட்டஸ் எடுத்து அதை கலர் பண்ணி சொல்லிட்டு போகலாம், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது ஆல்ரெடி கிளாஸஸ்லேயே நம்ம ஃப்ளவர்ஸு, பிளெண்டிங், ஷேடிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ ப்ளவுஸ்லேயுமே அதே மாதிரி சொல்கிறதுல எந்த வித்தியாசமும் இல்லை இல்லைங்களா. அதுக்காக தான் நான் ப்ளவுஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிகர் ஒர்க் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் A3 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்திங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா பெருசாக இருக்கும், பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நான் A3 ஷீட்டில் எடுக்காமல் A4 ஷீட்டில் எடுத்ததுனால எனக்கு அது மாதிரி இருந்தது. எனக்கு பாருங்கள், அந்த சாரீ எல்லோ கலரில் கொடுத்தது பிடிக்கல. அதனால் நான் வந்து அதில் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். டார்க் பிங்க்கில் ஒயிட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்துடும். நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகலைன்னா நம்ம கலர் அதுக்கு மேலேயுமே கோட்டிங் கொடுத்துக்கலாம். பட் இது நம்ம ப்ளவுஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியல. நீங்கள் வந்து திரும்ப நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஷேட் அதிகமாக தெரியும். எது கலர் கொடுத்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் அவுட்லைன் கொடுக்க போகிறீங்க, ஏதாவது லைன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கலர் வந்து ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற கலர் வந்து ப்ராப்பராக தெரியும். இப்போ நான் ரெட் கலர் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நான் எல்லோ கலர் கொடுத்து ட்ரை ஆகிருந்தது. அந்த எல்லோ ட்ரை ஆகாமல் நம்ம இந்த ரெட் கலர் கொடுத்தோன்னா அதுவும் இதுவும் ஒன்றா மிங்கிள் ஆயிரும், ப்ராப்பராக நமக்கு வந்து தெரியாது இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் கீழே அவங்களோட ஊஞ்சல் உட்காந்துட்ருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நான் கலர் பண்ணுறேன். ஏன்னா அந்த சாரியில் ப்ளீட்டுக்கு நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், அது ட்ரை ஆகிறதுக்காக நான் வேறு இடத்துல வந்து கலர் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ஊஞ்சலுக்கு ஒயிட் வித்து ப்ரௌன் கலர் தான் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஹேருக்குமே வந்து ஹேர் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ட்ரை ஆகணும். அது மேலே தான் நம்ம ஒயிட் கலர் வந்து லைன்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் எல்லாமே எந்த கொடுத்தாலுமே அதுக்கு மேலே நீங்கள் அவுட்லைன் கொடுக்க போகிறீங்கன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் வேறு பெயிண்ட் பண்ணுங்கள். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறதோ ஷேடோ லைன் எது கொடுக்குறதுமே அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ இந்த கொடி டிசைன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதில் எங்கெங்கெல்லாம் லோட்டஸ் இருக்கோ ஃப்ளார்ஸ் இருக்கோ அதில் நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் கொடுக்காம கூட பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் சில கலர்ஸில் வந்து ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு கலர் கொடுக்கும்போது அது டிஃப்ரெண்ட் கலர் நம்ம காமிக்கும். அதனால் நான் ஒயிட் கொடுத்து தான் எல்லாத்தையுமே கலர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அப்படியே கூட கலர் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் நான் வீடியோவில் நான் ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன் இதில். இப்போ பாருங்கள், பிளாக் கலர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒயிட் கலரில் அந்த ஹேரில் எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் வருமோ நீங்கள்
பிரிண்ட் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, அதில் உங்களுக்கு லைன் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன் கொடுங்க. இந்த லைன் வந்து கையை வந்து இந்த சைடு வச்சு கலர் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் கேமரா வந்து கை மறைச்சிருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் என்ன லைன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த ஹேர்லாம் வந்து வேவியாக இருக்கிற மாதிரி நம்ம லைன்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அந்த பிங்க் கலரில் ப்ளூ கலரில் வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ப்ளூ கலரில் அவுட்லைன் கொடுக்குறேன். ஆல்ரெடி அது பிங்க் கொடுத்து ட்ரை ஆகின டைம் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது. எனக்கு எல்லோ கலரில் பிடிக்கல, அதனால தான் நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து என்ன கலர் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒர்க்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வந்து பிங்க் வித் ஆரஞ்சு கலர் மேட்சிங்கில் நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ எங்கெல்லாம் எனக்கு ஒயிட் கலரில் அவுட்லைன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் ஒயிட் கலரில் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து அந்த டோட்டிலையுமே நான் வந்து டாட்டாக வச்சுக்கிறேன். அது வந்து ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு கலர் கொடுக்குறதாலுமே கொடுக்கலாம். பட் எல்லோவில் ஒயிட் அந்தளவுக்கு எடுத்து கொடுக்கல. நீங்கள் ப்ளூ கலர் அந்த மாதிரி வேறு ஏதாவது ரெட் கலர் கூட கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து ஐக்கு கீழே எங்கேயாச்சும் நமக்கு பிளாக் ஷேட் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கின் கலர் கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் கலர் கொடுக்கும்போது பாருங்கள், பார்க்க அழகாகவே இருக்குது. அதுக்கு தான் நான் எல்லாத்துக்குமே ஃப்ளாஸ் கூட பாருங்கள், நான் ஒயிட் கலர் அங்கங்கே கொடுத்து வச்சுருக்கேன், ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே ஃப்ளாஸ் வந்து என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி கலர் பண்ணுங்கள். நான் இந்த எல்லோலாம் வந்து வாட்டர் ஆட் பண்ணாமல் டேரெக்டாகவே கொடுக்குறேன், ஏன்னா டார்க்காக வேணும் அப்படிங்கிறதுனால. கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்பேஸில் பண்ணும்போது நீங்கள் அப்படியே பண்ணலாம். ஸ்பேஸ் அதிகமாக இடத்துல கலர் பண்ணிங்கன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம கிளாத் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தலையில் இருக்கிற அந்த இறகு மயில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் ப்ளூ கலரில் வந்து வளைவாக கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே அதில் நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஊஞ்சலில் சர்க்கிளாக இருக்குது இல்லைங்களா, அங்கே ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அதில் 4 சர்க்கிள் இருக்கும். ஸோ 2 ஆரஞ்சு, இன்னும் ரெண்டு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வேறு கலர் கொடுப்பேன். சங்கிலி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 சர்க்கிளுக்கு 2 ஆரஞ்சு, 2 சர்க்கிள் ப்ளூ கொடுத்துருக்கேன். இப்போது நான் இந்த எல்லோ கலரில் நான் கலர் பண்ணியிருக்கிறதுக்கு அவுட்லைனில் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இது நீங்கள் அந்த அவுட்லைனில் வந்து அவுட்லைனர் 3D அவுட்லைனுமே கொடுக்கலாம். பாருங்கள், நான் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே கலர் பண்ணிட்டேன். இப்போது நான் அவுட்லைனர் வச்சு ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த அவுட்லைன் கொடுக்கும்போது கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அப்படியே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து இதில் வந்து மெர்ஜ் ஆகிடும். அதனால் நீங்கள் அது மாதிரி தான் நீங்கள் கலர் பண்ணணும். அதாவது நீங்கள் கொடுத்த கலர் ட்ரை ஆனதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுங்க. இந்த அவுட்லைன் கொடுக்கறதுனால ஏற்கனவே நான் ஒரு ப்ளூ கலர் அவுட்லைன் கொடுத்தேன் இல்லைங்களா, அது எதுக்காக அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. நீங்கள் அது கொடுத்தாலுமே வந்து நம்ம அவுட்லைனர் வந்து ஃபுல்லாகவே நமக்கு தெரிய போகிறதில்ல, அந்த ப்ளூ கலரும் நமக்கு வெளியில் தெரியும். ஸோ நீங்கள் அது மாதிரி தான் கலர் பண்ணுங்கள். பிங்க் கலர், இங்கே க்ரீன் கலர் லீஃப்க்குமே வந்து நான் அவுட்லைனர் கொடுத்துக்கிறேன். இங்கே கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே எங்கெங்கெல்லாம் நான் வரைஞ்சிருக்கணும், பெயிண்ட் பண்ணியிருக்கணும், அது எல்லா இடத்துலையுமே நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ராதையில் நான் நெத்தியில் வந்து ஸ்கின் கலர் கொடுத்து அந்த பொட்டை வந்து அந்த நாமம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நான் வந்து வேறு மாதிரி தான் நான் வந்து பொட்டு வைக்கிறேன். கீழே செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு மேலே திலகம் ஷேப்பில் நான் பொட்டு கொடுத்துட்டேன். இப்போது நான் ஆரி ஒர்க்கில் எப்படி நான் நெக்கு கொடுத்தேன் அப்படின்னு பாருங்கள். நான் ஃபுல்லாக வந்து ஜரியில் ஒரு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் கட் பீட் தான் நான் ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பேன். வேறு எதுவும் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அந்த ப்ளவுஸில். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கும்போதே அந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ண வீடியோ தான் காமிச்சிருப்பேன். அதாவது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸை காமிச்சிருப்பேன். அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செயின் ஸ்டிச் 3 லைன் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து நான் கட் பீட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் சுகர் பீட் கூட கொடுத்துக்கலாம். இருந்தாலும் இதுக்கு வந்து கட் பீட் கொடுக்க நல்லாயிருக்கும். நான் ஸ்லீவுக்குமே அதே தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஃப்ளவர்ஸ்க்கெலாம் கட் பீட் அதிகமாக யூஸ் பண்ணதுனால அதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான்.
அது மேட்ச் பண்ணுறதுக்காக தான் நான் கட் பீட் கொடுத்துருக்கேன். கட் பீட் கொடுக்கும்போது நமக்கு அடிக்கடி த்ரெட் வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் நான் அதிகமாக வந்து த்ரெட்டு லோட் பண்ணுற அந்த த்ரெட் ஒர்க் பண்ணுற அந்த நீடில் தான் நான் கட் பீட் லோட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். நார்மலாக நம்ம பீட்ஸ்லாம் லோட் பண்ணுற நீடியில் வந்து நான் லோட் பண்ணி பண்ணுவேன். பட் அடிக்கடி த்ரெட்டு கட் ஆகுறதுனால நம்ம அதுக்கு பதிலாக இந்த நீடிலே நம்ம கோர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். பாருங்கள், நான் கிருஷ்ண ராதைக்குமே வந்து அந்த பேர்ல் பீடு 2mm 3mm பீட்ஸ் எல்லாம் கொடுத்து எங்கெங்கே தேவையோ அங்கே இயரிங்ஸு மேலே வந்து தலையில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கிரீடம் மாதிரி எல்லாமே. ஸோ இது மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து வீடியோ பார்த்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். எல்லா கிளாஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ப்ரூச் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி 300 ஃபீஸ் வாங்கிட்டுருக்கேன். இப்போ வந்து 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம ஃபில்லிங் மெட்டாலிக் பெயிண்டில் கண்டிப்பாக கொடுக்கணும். எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ உள்ள மெட்டாலிக் பெயிண்டில் நீங்கள் வந்து மீடியம் டூ ஆட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாகவே ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த மெட்டாலிக் பெயிண்ட்டோட அந்த கிளிட்டர் வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு மட்டும் மீடியம் ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அது கலர் தெரியாது நமக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து அதாவது மீடியம் டூ ஆட் பண்ணாமல் மெட்டாலிக் பெயிண்ட் மட்டுமே கொடுத்தாலுமே கிளாத் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வந்துடும். அதனால் நீங்கள் மீடியம் டூ வந்து ஓரளவுக்கு மீடியமாக ஆட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம மீடியம் அதாவது மெட்டாலிக் பெயிண்டில் கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சுது. என்னோடய ஃபேப்ரிக் பெயிண்ட்டோட ஃபைனல் வீடியோ இது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து ஒர்க் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ப்ரஷ் ஹேண்டில் வர வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ்ஷில் கூட ஃபில்லிங் கொடுக்கலாம். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இது வந்து பேக் சைடில் வரும் நமக்கு. ஸ்லீவில் நான் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பேன். இந்த கொடி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பேன். அதுவுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஆரி ஒர்க் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது பேக்கு. ஸ்லீவில் ஃப்ளார் டிசைன் வரும் உங்களுக்கு. பாருங்கள், அதில் ஹேங்கிங்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. See you friends, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.